தமிழகத்திலிருந்து நீட், JEE போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த விதத்துல லா அப்படின்ற சாப்டர் ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். ஆனா இடையூறுகள், வைஃபை கட் ஆயிடுச்சு. அதனால கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. ரெய்னி சீசன்ல கரண்ட் கட் ஆகுறது, வைஃபை கட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் அப்பப்போ ப்ராப்ளம் வந்து அதனாலயும் லைவ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ சாரி ஃபார் தட். சரி, லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளான்றதை சொல்லுங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? கண்டினியூட்டி. அரிஸ்டாட்டல் சரியா? அரிஸ்டாட்டல் ஃபாலசி பார்த்துட்டு இருந்தோம். அவர் சொன்னதுல ஒண்ணு மட்டும் கரெக்ட்னு சொன்னோம். மீதி எல்லாமே தப்பு தான். What is the flaw in Aristotle argument? The answer is a moving toy car comes to rest because the external force of friction on the car by the floor opposite to its motion. So floorல இருக்கிற ஃப்ளோருக்கும் காருடைய தர்ஷினி விசிபிள். தேங்க்யூ தர்ஷினி. சார் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். ஓ, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? மறுபடியும் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். நான் என்ன பண்ணேன்? ஓகே, இயற்கை நமக்கு சதி பண்ணிட்டே இருக்கு. இந்த லா ஆஃப் மோஷன் நடத்தலாம்னா விடாது போல. சரி, ஸோ ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டிராகிங் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் அந்த காருடைய டயர்ஸ் மூவ் ஆகுறத தடுக்குது. அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் கம்ஸ் டு ரெஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கார் என்ன ஆகுதுன்னா டாய் கார் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Now it's okay, sir. Okay. Thank you. To counter this force, the child has to apply an external force on the car in the direction of motion. So இதை கவுண்டராக்ட் பண்றதுக்கு, அதாவது இதற்கு எதிராக செயல்படணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா காரை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறுத்திடும். அப்படி நிறுத்தாம கார் தொடர்ந்து மூவ் ஆகணும்னா எக்ஸ்டர்னலா அந்த சைல்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? when the car is in uniform motion, okay, அதே கார் யூனிஃபார்ம் மோஷன்ல ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. there is no net external force acting on it. அப்ப எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்டிங் ஆகல. the force by the child cancels the force friction by the floor. okay, so ஒரே ஸ்பீட்ல கார் மூவ் ஆகுது அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனா இருக்கு. when the car is uniform motion, there is no net external force acting on it. எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னா the force by the child cancel the force. அப்ப குழந்தை எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அது இந்த கேன்சல் பண்ணிடும் friction by the floor. the corollary is corollary சொல்லுவீங்களா? corollary is if there were no friction, the child would not be required to apply any force to keep the toy car in uniform motion. ஓகே, யூனிஃபார்ம் மோஷன்ல கார் மூவ் ஆகணுன்றதுக்காக ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு தரையில சைல்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை ஃபோர்ஸ் கொடுத்து விட்டாலே போதும், அந்த கார் என்ன ஆகும்னா யூனிஃபார்மா மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். The opposing forces such as friction solids and viscous force for fluid. So fluidா இருந்தா லிக்விடாவோ கேஸாவோ இருந்தா நம்ம விஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை விஸ்கஸ் லிக்விடுக்கு டிராகிங், அதாவது அந்த ஹை விஸ்கஸ் லிக்விட் எக்ஸாம்பிள் ஹனி இருக்கு, ஆயில் இருக்குன்னா அதுக்குள்ளார எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஈஸியா மூவ் ஆகாது. அந்த ஆப்ஜெக்டே ஃப்ளோ ஆகாது ஈஸியா. தேனை எடுத்து நீங்க ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல எண்ணெய் தார் அதெல்லாம் எடுத்து ஊத்துனீங்கன்னா டக்குனு கீழே ஊத்திக்காது. தண்ணி மாதிரி பால் மாதிரி சீக்கிரமா ஊத்தாது. இட் டேக்ஸ் மோர் டைம். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு லேயருக்கும் நடுவில் டிராகிங் ஃபோர்ஸ் இருக்கும், பின்னோக்கு இழுவிசை. அது என்ன பண்ணும்னா முன்னாடி நகர்ந்து வர ஒரு லேயரை 2 லேயர் அதுக்கு மேலேயும் கீழே இருந்து தடுத்து பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுனால அது சீக்கிரமா கீழே விழாது. ஃபெல் டவுன், சீக்கிரமா கீழே விழாது. சரியா? ஃபைன். opposing force such as frictions, solidல இருக்கக்கூடிய friction, fluidல இருக்கக்கூடிய viscous force always present in the natural world. இயற்கையா உலகம் முழுக்க என்னாக்குனா இந்த force opposingா இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கும். This explains why forces by external agency are necessary to overcome the frictional force
டு கீப் பாடிஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ இந்த ஃபோர்ஸ்லாம் இருக்குன்றது, விஸ்கஸ் ஃபோர்ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, யூனிஃபார்மான மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் ஃபோர்ஸ் கொடுத்து விட்டா அது அதே ஃபோர்ஸ்ல போயிட்டே இருக்குமானா போகாது, கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஃபோர்ஸ் கம்மியாயிடும். அந்த பாடி மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படி வர்றதுக்கு காரணம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இயற்கையாவே இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம கண்டினியூவா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? ஓகே, நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் வேர் அரிஸ்டாட்டில் வென்ட் ராங். இப்போ உங்களுக்கு தெரியும் அரிஸ்டாட்டில் எந்த இடத்துல தப்பு பண்ணாருன்னு, இல்லையா? He coded this practical experience in the form of a basic argument. So ஒரு பேசிக்கான ஆர்குமெண்ட் மூலமா அவர் இத கோட் பண்றாரு. To get a okay, to get the true law of nature for forces and motion, one has to imagine a world in which uniform motion is possible with no frictional forces opposing. This is called Galileo did. So நீங்க இந்த யூனிஃபார்ம் மோஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்போசிங், எந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸும் அதை தடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இதை தான் கலீலியோ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. த லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, லா ஆஃப் இனர்ஷியா நியூட்டன்ஸ் லாவுடைய ஃபர்ஸ்ட் லான்னு நம்ம சொல்லலாம். இந்த லா ஆஃப் இனர்ஷியாவில் கலீலியோ என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். Galileo studied motion of object on an inclined plane. ஓகே, சாய்வான பலகைகள்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத கலீலியோ ஆராய்ச்சி பண்றாரு. Objects one moving down an inclined plane accelerate. So first thing, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு inclined planeல மூவ் ஆகுதுன்னா, டவுன்வர்டா மூவ் ஆகுது, கீழ் நோக்கி வருதுன்னா அது என்ன ஆகுதுன்னா ஆக்சிலரேட் ஆகுது. ஸ்டார்டிங்ல வந்த ஸ்பீடை விட கீழே போக போக ஸ்பீடு அதிகமாகுது. While those second moving up retard, மேல் நோக்கி போகும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி போகல, அது அப்படியே கீழ் இறங்க ஆரம்பிக்குது. அல்லது மேல் நோக்கி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது நான் ஃபோர்ஸ் கொடுத்தே ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஃபோர்ஸை கம்மி பண்ணுது, ஸ்லோ டவுன் ஆகுது. பாடி யூனிஃபார்ம் மோஷன்ல இல்ல. ஓகே, தேர்ட் ஒன், மோஷன் ஆன் ஏ ஹரிசாண்டல் பிளேன் இன் அன் இன்டர்மீடியேட் சிச்சுவேஷன். ஓகே, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு இன்டர்மீடியேட் சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, இன்க்ளைன்டு பிளேன் டு டவுன்வர்ட், ஒரு சாய்வு பலகை கீழ் நோக்கி ஆப்ஜெக்ட ஒரு பாடியை ஆக்சிலரேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பாடி இருக்கு, அது மேல் நோக்கி நகரும் போது எப்படி நகருது, அப்புறம் ஹரிசாண்டல் பிளேன்ல எப்படி நகருது, இந்த மூணுத்தையும் தான் அவரு ரிசர்ச் பண்றாரு. ஓகேவா, ஸ்டடி பண்றாரு. ஃபைன். Galileo concluded that an object moving on a frictionless horizontal plane must neither have acceleration nor retardation. So ஒரு ஹரிசாண்டல் பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அது இன்னும் வேகமாவும் ஆகல, இன்னும் ஸ்லோவாவும் ஆகல. அது எந்த ஸ்பீட்ல தள்ளி விட்டமோ, எந்த ஸ்பீட்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தமோ அதே மோஷன்ல இருக்கு. ஓகே, தட் இஸ் இட் ஷுட் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். 4.1a. ஓகே. Another experiment by Galileo leading to the same conclusion involves double inclined plane. So double inclined plane na ரெண்டு பக்கமும் சாய்ந்து இருக்கு. அதாவது இங்க பாருங்க, இதுதான் inclined plane, இந்த பக்கமும் சாஞ்சு இருக்கு, இந்த பக்கமும் சாஞ்சு இருக்கு. அப்போ இதுக்குள்ளார இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்க இருந்து ஃப்ளோ ஆகி இங்க போயிட்டு திரும்ப இதுக்குள்ளாரே தான் வரும், இல்லையா? இப்படியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். Okay, double inclined plane. A ball released from rest on one of the planes rolls down and climbs up the other. ஆக்சுவலா ஒரு கார்னர்ல நம்ம பாலை வச்சு, மேல் கார்னர்ல பாலை வச்சு இங்க இருந்து விட்டோம்னா அது என்ன ஆகும், கீழே வந்து சென்டருக்கு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலையும் ஏற ஆரம்பிக்கும். ஓகேவா, மேலையும் ஏற ஆரம்பிக்கும், பட் கொஞ்சம் கம்மியா ஏறும். அதுக்கு அடுத்தது இங்க வந்து கொஞ்சம் மேலே ஏறும், அப்புறம் இந்த மாதிரி ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கட்டத்துல தான் அது ஜீரோ பொசிஷனுக்கு வரும், இல்லையா? ரெஸ்ட்டுக்கு வரும். ஃபைன். இஃப் த பிளேன்ஸ் ஆர் ஸ்மூத், பிளேன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, அது ரஃப் சர்ஃபேஸா இல்ல, ஃப்ரிக்ஷன் அதிகமா இல்ல, the final height of the ball is nearly the same as the initial height. இனிஷியல் ஹைட்டுக்கு ஈக்குவலாவே ஃபைனல் ஹைட் இருக்கும். எப்போ சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா. a little less but never greater. எப்பயுமே இதை விட, அதாவது இனிஷியலை விட ஃபைனல் அதிகமா இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இனிஷியலுக்கு ஈக்குவலாவோ அதை விட கொஞ்சம் கம்மியாவோ ஃபைனல் இருக்கும் கண்டிப்பா, இல்லையா? சரி,
in the ideal situation when friction is absent, இந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா friction கம்ப்ளீட்டா ஜீரோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். The final height of the ball is the same as the its initial height. ஓகே, friction 100% ஜீரோவா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லைன்னா, அப்ப கண்டிப்பா இனிஷியல் ஹைட்டும் ஃபைனல் ஹைட்டும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும் இல்லையா? If the slope of the second plane is decreased and the experiment repeated. So பாருங்க, அந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு கார்னர் அப்படியே தான் இருக்கு, இன்னொரு கார்னரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாங்க, ரிப்பீட்டட். த பால் வில் ஸ்டில் ரீச் த சேம் ஹைட். பால் அதே ஹைட்டை இன்னும் ரீச் பண்ணுது. பட் இன் டூயிங் சோ இட் வில் டிராவல் ஏ லாங்கர் டிஸ்டன்ஸ். ஆனா அந்த ஹைட்டுக்கு போறதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை எடுத்துக்குது இல்லையா? இந்த லிமிட்டிங் கேஸ் when the slope of the second plane is zero, இந்த second plane உடைய slope dy by dx இருக்கும் இல்லையா, இந்த slopeனா ஜீரோவா எடுத்துக்கிறேன். that is a horizontal. okay, the ball travels as an infinite distance. suppose அந்த inclined plane உடைய slope நான் ஜீரோன்னு எடுத்திருக்கேன்னா, அப்ப அது பிளேனாவே இல்ல, ஹரிசாண்டலா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த பால் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் மோஷன் நெவர் கிரீசஸ் இல்லையா? மோஷன் என்ன ஆகவே ஆகாது, குறையவே குறையாது. திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அன் ஐடியலைஸ்டு சிச்சுவேஷன். இது உண்மையிலே என்னன்னா ஐடியலைஸ்டு சிச்சுவேஷன், ஒரு கற்பனையான நிகழ்வு தான். சரியா? நீங்க அப்படி இருக்கிறதா நினைச்சுக்கணும். இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகேவா? இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இததான் அவங்க சொன்னாங்க. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிக்கவே நிக்காது, அது மட்டும் போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்க்கு இல்லையா? The law of inertia was inferred by Galileo from observations of motion of a ball on a double inclined plane. So double inclined planeல அப்புறம் one side inclined planeல அவங்க அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷனை வச்சு, ஒரு பாலுடைய மோஷனை வச்சு கலிலியோ என்ன பண்றாருன்னா law of inertiaவை புரிஞ்சுக்க வைக்கிறாரு. செல்வி சார், நான் டெஸ்ட் முடிச்சிட்டேன் சார். பக்கா கிரேட் கொஸ்டின் சார். ஓகே, சூப்பர் செல்வி. ஆனா எனக்கு லைவ்ல 2 பேர், ஐ மீன் ஒருத்தவங்கள தான் காட்டுது. இங்க தர்ஷினியும் இருக்கீங்களா இல்ல தர்ஷினி போயிட்டீங்களா தெரியல சார். உங்க மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பேசுறது ரொம்ப ஸ்லோவா கேக்குதா? ஓகே, இன்னும் இது முடியலையோ கலிலியோ? In practice, the ball does come to a stop after moving a finite distance. ஆனா பிராக்டிகலா செய்யும் போது என்ன ஆகும்? அந்த மாதிரி ஐடியலைஸ் பண்ணும், கற்பனையா நினைச்சு பார்த்தோம். பட் பிராக்டிகலா செய்யும் போது அந்த பால் கண்டிப்பா என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபைனட் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாரிசாண்டல் பிளேன்லயே அது ஸ்டாப் ஆகும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் த அப்போசிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் which can never be totally eliminated. ஸோ ஃபிரிக்ஷன் அது அப்போஸ் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதை கண்டிப்பா ஃபிரிக்ஷன் தடுக்கும். அதை நம்ம எப்பயுமே என்ன பண்ண முடியாதுன்னா 100% எலிமினேட் பண்ணவே முடியாது. நோ, நாட் ஆடிபிளா? அரை செத்து சாரா? அது எனக்கு புரியல, அடைக்குது அப்படின்றது. பட் நாட் ஆடிபிள்ன்றது நான் பேசுறதே உங்களுக்கு கேட்கலையா? இவ்வளவு நேரம் ஒருத்தவங்க லைவ்ல இருந்தாங்க, தர்ஷினி. அவங்களும் அதான் அதை பத்தி எதுவும் சொல்லல. இப்போ நான் பேசுறது கேக்குதா இல்ல இன்னும் சத்தமா பேசணுமா? எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனே வந்துடும் நினைக்கிறேன் கத்தி கத்தி. ஆனா உங்களுக்கு கேட்கலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை டோட்டலா எலிமினேட் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸ் போயிட்டு ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்க, ஹாரிசாண்டல் பிளேனா இருந்தாலும் கூட. ஓகே, பிரேக் ஆகுது சார். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஐ திங்க் இது நெட்வொர்க் இஷ்யூ, வைஃபை ப்ராப்ளம். சரி, நான் லெசன் கண்டினியூ பண்ணவா இல்ல ஸ்டாப் பண்ணிடுவா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேக்குது சார், நாட் கிளியர். ஓகே, கண்டினியூ. ஓகே செல்வி,
சார் கண்டினியூ பண்றேன். இன்னொரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி கேட்டுட்டு இருக்கு. பிரேக் ஆகுதுன்னா, கண்டிப்பா வேண்டாம். நம்ம லைவ் முடிச்சுக்கலாம். சரியா? ஏன்னா பசங்க கவனிக்க மாட்டாங்க. Fine. However, if there were no friction, the ball would continue to move with a constant velocity on a horizontal plane. Okay. ஐடியலா நம்ம சொல்லணும்னா ஹரிசாண்டல் பிளேன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹரிசாண்டல் பிளேன்ல ஃபிரிக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்போசிங் த ஃபோர்ஸ் ஐ மீன் பாலோடைய மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும். அதனால அது ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல போய் ஸ்டாப் ஆயிடும். இன்கேஸ் ஐடியலா நம்ம கற்பனையா நினைச்சா அது ஸ்டாப் ஆகாம போயிட்டே இருக்கும். ஒரே ஸ்பீட்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகும்னு சொல்லலாம். Galileo thus arrived at a new insight on motion that had eluded Aristotle and those who followed him. Okay, the state of the state of rest and the state of uniform linear motion with a constant velocity are equivalent. So ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குனாலும் சரி, அது கண்டினியூவா மோஷன்ல இருக்கு. யூனிஃபார்ம் லீனியர் மோஷன், நேர்கோட்டுல ஒரே வேகத்துல மூவ் ஆகுதுன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட சமம்னு சொல்றாரு. நான் இப்போதான் சார் வந்தேன். என்ன சார் அதுக்குள்ள லைவ் முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டீங்க சார். இல்ல நான் இன்னும் முடிக்கல. ஆனா முடிக்கவான்னு கேக்குறேன். ஏன்னா நான் பேசுறது விட்டு விட்டு கேக்குதுல்ல, பிரேக் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்போ நெட்வொர்க் இஷ்யூ. சோ எப்படி லைவ கண்டினியூ பண்ண முடியும்? அதனால தான். ஃபைன். இன் போத் கேசஸ் தேர் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு. கீழ ஏதாவது இருக்கா? ஆமா. தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல, யூனிஃபார்ம் வெலாசிட்டில, லீனியர் வெலாசிட்டில மூவ் ஆனாலும் சரி, அந்த ரெண்டு கேசஸ்லயுமே எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல பாடி மேல, இல்லையா? இட் இஸ் இன்கரெக்ட் டு அசியூம் தட் நோ தட் a net force is needed to keep a body in uniform motion. அப்ப ஒரு பாடியை யூனிஃபார்ம் மோஷன்ல வைக்கணும்னா அதுக்கு நம்ம நெட் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம்ல, அது தப்புன்னு சொல்றாங்க. To maintain a body in a uniform motion, we need to apply an external force to encounter the frictional force. ஓகே, ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துட்டா போதும், எந்த ஒரு பாடியை வேணா நம்மளால யூனிஃபார்ம் மோஷன்ல கொண்டுட்டு போக முடியும். ஸோ தட் டூ ஃபோர்ஸஸ் சம் அப் ஜீரோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்போ இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு ஒண்ணு, நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தடுக்குது. அதனாலதான் எனக்கு ஒட்டுமொத்தமா என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? Break. Yes, sir. Sir, I am studying in Ashok Pillar Government Girls. Okay. Darshini, nice to meet you. அப்புறம் ஏன் நீங்க இந்த வார்த்தை என்ன கேட்டீங்க? ஐ மீன் போன கிளாஸ்ல, போன லைவ்ல நீங்க தான் என்ன கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார், ஆர் யூ ஒர்க்கிங் இன் எனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் நான் எங்க ஒர்க் பண்றேன், என்ன பண்றேன்னு. சரி. இந்த 2 வாரம் லாஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த SOE கிளாஸஸ், நீங்க குவார்டர்லி லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருந்துச்சு. அப்போ நான் நடத்தினேன். பட் நீங்க வந்தீங்களா எனக்கு தெரியல. சரி. To summarize, if the net external force is zero, a body at rest continues to remain at rest and a body in motion continues to move with a uniform velocity. என்ன சொல்றான்னு பாருங்க, external force in case zero அப்படின்னு நினைச்சா அப்போ ரெஸ்ட்ல இருக்கிற பாடி கண்டினியூவா ரெஸ்ட்லயே தான் இருக்கும். மூவிங்ல இருக்கிற பாடி, யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகக்கூடிய பாடி யூனிஃபார்மா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். அது எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல. ரெஸ்ட்ல இருக்கிற பாடிய மோஷனுக்கும் போக வைக்க முடியாது, மோஷன்ல இருக்கிற பாடி ரெஸ்ட்டுக்கும் வராது. எப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா. திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி இஸ் கால்டு இனர்ஷியா. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது கண்டினியூவா ரெஸ்ட்லயே இருக்கணும்னு நினைக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்துச்சுன்னா அது அதே மோஷன்லயே இருக்கணும்னு நினைக்குது. இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆகாம நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிறத தடுக்கிறதுக்கு பேர் தான் இனர்ஷியான்னு சொல்றாங்க. A body does not change its state of rest or uniform motion unless an external force compels it to change the state. So ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி அல்லது மோஷன்ல இருந்தாலும் சரி, அந்த பாடிய ரெஸ்ட்ல இருக்கிற பாடியை மோஷனுக்கு கொண்டுட்டு போகணும்னாலும் அல்லது மோஷன்ல இருக்கிற பாடியை ரெஸ்ட் கொண்டுட்டு வரணும்னாலும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான், எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து கம்பல் பண்ணா மட்டும்தான் அதனுடைய ஸ்டேட்டை அது சேஞ்ச் பண்ணிக்கும். இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷன்லேயே தான் இருக்கும். அது அந்த அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
எஸ் சார். ஓகே. தர்ஷினி நீங்க சாரோட ஸ்டூடெண்டாப்பா? சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க எந்த ஸ்கூல்னு. இல்ல கண்டுபிடிக்க முடியாது. செல்வி உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது எந்த ஸ்கூல்னு. ஓகேவா? ஃபைன். இன் கேஸ் இங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் பிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். NCERT பிசிக்ஸ் நடத்துறேன். ஏன்னா இல்ல நான் செல்வி கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லல. பட் நான் இப்போ பிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். நான் ஒரு கெமிஸ்ட்ரி சார். ஏதோ பசங்க கேட்டாங்க, ஒரு 2, 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்லலாம். அதனால நான் பிசிக்ஸ் சும்மா தெரிஞ்சதை ஏதாவது வளரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ 12th படிக்கிறவங்க இப்போ போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க போய் எக்ஸாம்க்கு படிங்க. சரியா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போர்டுக்கு படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிங்க. பப்ளிக் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க இத பாத்துக்கலாம். எப்ப வேணாலும் டைம் இருந்துச்சுன்னா. பட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 11th ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா கவனிங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்விஸ் ஆஸ்க் வை ரைட்? உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல்ல இருந்தா தானே அந்த ஸ்கூல் ஐ மீன் எந்த ஸ்கூல்னு உங்களால சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். சோ அடுத்தது என்ன குடுத்திருக்காங்கன்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். முன்னாடி கலிலியோ பத்தி பார்த்தோம். இதுதான் இனர்ஷியாவுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இனர்ஷியான்ற ஒண்ண கலிலியோ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. லா ஆஃப் மோஷன பத்தி அவர் தான் ஃபர்ஸ்ட் குடுத்திருக்காரு. அந்த ஹிண்ட்ட வச்சு தான் நியூட்டன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அத டெவலப் பண்றாரு. ஓகேவா? ஸ்டேட் போர்ட் ஆர் CBSE மட்டும் சொல்லுங்க சார். ஓகே. ம். 2மே பார்க்குறேன். நான் ஆக்சுவலா ஸ்டேட் போர்டுக்கும் நடத்தல, CBSEக்கும் நடத்தல. நான் என்ன நடத்துறேன்னா, NEET, JEE அவங்களுக்காக கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஃபைன். இந்த ஒண்ணுனாச்சும் முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். Galileo's simple but revolutionary idea dethroned Aristotelian mechanics. ஸோ அரிஸ்டாட்டில் மெக்கானிக்ஸ ரொம்ப தூரக்க தள்ளி போட்டுடுச்சு. அத தூக்கி போட்டுடுச்சு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு பயங்கரமா ஒரு ரெவல்யூஷனுக்குள்ளார வந்திருக்குன்னு சொல்றாங்க. ரெவல்யூஷனரி ஐடியாக்குள்ளார வந்திருக்கு. எது கலீலியோஸுடைய சிம்பிள் கான்செப்ட்ஸ். எ நியூ மெக்கானிக்ஸ் ஹேட் டு பி டெவலப்டு. திஸ் டாஸ்க் வாஸ் புதுசா ஒரு மெக்கானிக்ஸ் டெவலப் ஆயிருக்கு. திஸ் டாஸ்க் வாஸ் accomplished almost single handedly by Isaac Newton. So இந்த கான்செப்ட்ஸ ஆல்மோஸ்ட் ஒருத்தவரே எல்லா கான்செப்ட்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அவர் யாருன்னா ஐசக் நியூட்டன். சர்ன்னு நம்ம அவருக்கு பட்டம் கொடுத்திருப்போம்ல. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். எல்லா நேரத்திலையும் புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் நியூட்டன். நியூட்டன் என்பது மிகப்பெரிய வேர்டு இல்ல. ஓகே. சூப்பர் சார். கண்டினியூ யுவர் ஜாப் வித் கிரேட்ஃபுல் ஃபயர் சார். ஃபயரா? அது எங்கம்மா இங்க இருக்கு? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லைவ்ல யாராவது ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவாங்க. அதுவே எப்பயாவது தான் வருவீங்க. நீங்க வந்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். பட் லைவ்லயே ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவீங்க. ஃபார் யுவர் ஜாப். ஓகே, ஓகே. ஃபைன். நியூட்டன் பில்ட் ஆன் கலிலியோஸ் ஐடியா. கலிலியோஸ் உடைய ஐடியாவை நியூட்டன் என்ன பண்றாருன்னா இன்னும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் 3 லாஸ் ஆஃப் மோஷன் தட் கோ பை ஹிஸ் நேம். அவருடைய நேம்லயே 3 லாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. லா ஆஃப் மோஷன்ல நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன். எல்லாருக்கும் தேர்ட் லா மட்டும் தெரியும். அதெல்லாம் விட்டுருங்க. இங்க வாங்க. Galileo's law of inertia was his starting point, which he formulated the first law of motion. Galileo's உடைய லா தான், லா ஆஃப் இனர்ஷியா தான் நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஃபவுண்டேஷனா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நியூட்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பாருங்க. எவ்ரி பாடி கண்டினியூ டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு பாடி கண்டினியூவா அதனுடைய ஸ்டேட்லயே இருக்கும். அது ரெஸ்டா இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் மோஷனா இருந்தாலும் சரி. ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும். ஒரே ஸ்பீட்ல மோஷன்லயே இருக்கும். கண்டினியூஸ். அது வரைக்கும் எப்ப வரைக்கும்னா இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் கம்பல்டு பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு ஆக்ட் அதர்வைஸ். கம்பல் பண்ணி எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாம அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணலனா, ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்லயே விட்டுட்டா, மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்டை மோஷன்லயே விட்டுட்டா, கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் தானாவே என்ன ஆகாதுன்னா அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் கண்டினியூவா மோஷன்ல இருக்கணும் அல்லது கண்டினியூவா ரெஸ்ட்ல இருக்கணும். அது எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எப்பயுமே அதனுடைய ஸ்டேட் என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாது.
ஃபைன். இதுதான் லா ஆஃப் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லான்றது லா ஆஃப் இனர்ஷியான்னு நம்ம சொல்லலாம். ஃபைன். The state of the rest or uniform linear motion both imply zero acceleration. So restல இருக்கிற ஆப்ஜெக்டும் zero acceleration இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா அப்பவும் acceleration zero தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுனா தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலாவே என்ன அப்படின்னா a is equal to dv by dt, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். சரியா? இங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம் லீனியர் மோஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனுடைய மோஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல, யூனிஃபார்மா இருக்கு. அப்படின்னா ஆக்சிலரேஷன் எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லணும், ஜீரோ தான் இருக்குன்னு சொல்லணும். The first law of motion can therefore be simply expressed as, எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, if the net external force on a body is zero, ஒரு பாடி மேல நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் ஜீரோ கொடுக்குறேன் அப்படின்னா its acceleration is zero. Acceleration can be non-zero only if there is a net external force on the body. என்ன சொல்றான்னு புரியுதா? acceleration can be non-zero only if there is a net external force on the body. அந்த பாடி மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதோ ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அங்க ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்காது. மத்தபடி எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பாடி எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குன்னா அப்ப ஆக்சலரேஷனும் ஜீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம ரெஸ்ட்லயே இருக்கும் அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும்னு சொல்றாங்க. Two kinds of situations are encountered in the applications of this law in practice. In some examples, we know that the net external force on the object is zero. Okay, we know that the net external force on the object. ஒரு ஆப்ஜெக்ட் மேல நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்குன்னா ஜீரோவா இருக்கு. In that case, we can conclude that the acceleration of the object is zero. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குன்னா அப்ப acceleration of the object என்னதான், ஜீரோ தான். For example, a space ship out in interstellar space. Interstellar spaceல ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. ஓகேவா? far from all other objects. மத்த எல்லா ஆப்ஜெக்ட்ல இருந்தும் அது ரொம்ப தூரக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது பக்கத்துல ஆப்ஜெக்ட் இருந்தா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒண்ணு அதை பிடிச்சி இழுத்துக்கொள்ள, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப தூரக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. far from all other objects and with all its rockets turned off. அதனுடைய ராக்கெட்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பின்னாடி எரிபொருளா ப்ரொப்பலண்டா இருக்கும்ல, அந்த ப்ரொப்பலண்ட் ராக்கெட் எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். has no net external force. அப்ப அதுல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது acting on it. Its acceleration according to the first law must be zero. அப்ப அதனுடைய acceleration, அந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப் ஒரு வேகத்துல போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு அதனுடைய ராக்கெட் எல்லாம் ஆஃப் பண்ணாலும் அது அதே ஸ்பீட்ல யூனிஃபார்ம் மோஷன்ல போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னலா பக்கத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, far from all other object with all its rockets அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்த ஆப்ஜெக்ட் எதுவுமே பக்கத்துல இல்லனா ஸ்பேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது, ஃபிரிக்ஷன் இருக்காது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது, சென்ட்ரிபிடல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்காது. சோ அந்த ஆப்ஜெக்ட் அதே யூனிஃபார்ம் மோஷன்ல போயிட்டே இருக்கும். ஆனா ராக்கெட் ஆஃப் பண்ணதுனால ஆக்சிலரேஷன் இருக்காது. அதாவது அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது, அதிகமாகாது. ஒரே ஸ்பீட்ல யூனிஃபார்ம் மோஷன்ல அது என்ன ஆயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் இல்லையா? சரி, பிருந்தா. ஹாய் சார். ஹாய் பிருந்தா. பிரேக் ஆகுது சார் வாய்ஸ். சொன்னாங்க நெட்வொர்க் இஷ்யூ. பட் இப்போ நான் முடிச்சிடுறேன், இந்த பேஜோட முடிச்சிடுறேன் சார். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க லைவ் வரும்போது கண்டிப்பா 10 or 20 people from my side sure. Thank you so much. சரி, பார்க்கலாம். ஓகே. ஓகே, அடுத்ததும் பேராகிராஃப் போயிட்டே இருக்கு. எங்கேயாவது நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டானுங்க. சரி, நான் இந்த பேஜோட முடிக்கிறேன். சரியா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பேஜோட முடிக்கிறேன். If it is in motion, it must continue to move with a uniform velocity. அததான் சொல்றாங்க. என்னது, அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு மோஷன்ல இருக்கு, ஒரு வேகத்துல மூவ் ஆகுதுன்னா ராக்கெட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாததுனால கண்டினியூ டு மூவ் வித் a uniform velocity. அது முன்னாடி எவ்வளவு வெலாசிட்டில மூவ் ஆச்சோ அதே வெலாசிட்டில அது கண்டினியூவா மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிற வரைக்கும், அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வராத வரைக்கும் அந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன ஆகும், யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகும், ராக்கெட்டை ஆஃப் பண்ணதுனால. இன்கேஸ் இப்ப நான் ராக்கெட் ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் ஆயிடும், இன்னும் வேகமா போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஓகே
ஃபைன். இதோட நம்ம இந்த லைவ் முடிச்சுக்கலாம். ரெயின் சீசன்ல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 52 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? தேங்க் யூ ஆல்.